வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு தாவேகா மாநாடு பதிலளிக்கும் என விஜய் அறிக்கை. ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்றும் உறுதி. அரசியலில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். விக்கிரவாண்டி கட்சி மாநாட்டிற்கு பந்தர்கால் நடத்தப்பட்ட நிலையில் விஜய் அறிக்கை. சனாதனத்தை அழிப்பவர்கள் அழிந்து போவார்கள் என உதயநிதியை சாடிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். வைரஸ் மாதிரி சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி அதை எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. Whoever said this, let me tell you sir, you cannot wipe out Sanatana Dharma. பொறுத்திருந்து பாருங்கள் என உதயநிதி பதில். Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said it will be wiped out. Okay, let's wait and see. Thank you. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ இயக்குநர் கண்காணிப்பில் புதிய விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு முடிவு என நீதிபதிகள் அறிவிப்பு. நான்கு நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் ரஜினி. மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சில நாட்கள் ஓய்வில் இருப்பார் என தகவல். பி. சுஷீலாவிற்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கவிஞர் மேத்தாவிற்கும் விருது வழங்கி கௌரவம். திருச்சி, கோவை, சேலம் உட்பட தமிழகம் முழுவதும் 2 மடங்கு உயர்ந்த தக்காளி விலை. சில்லறை விற்பனை கடைகளில் 95 ரூபாய் வரை விற்பனையாவதால் மக்கள் கலக்கம். கூலிப் போன்ற புகையிலை பொருட்களை விற்றால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. நாம் தமிழர் ஆதரவாளர்களின் அவதூறு கருத்துக்களை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் மனு. எக்ஸ் தள இந்திய பொறுப்பாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 56,960 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விமான சாகசம். ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களின் ஒத்திகையை கண்டுகளிக்கும் மக்கள். சென்னையில் நடைபெற்ற உடற்கல்வியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஆளுநர் மற்றும் துணை முதலமைச்சர் இருவரும் ஒன்றாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். டெங்கு உள்ளிட்ட விஷக்காய்ச்சல்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொசு ஒழிப்பு உள்ளிட்ட பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் அனைத்து கால்வாய்களும் வரும் 10ஆம் தேதிக்குள் தூர்வாரப்படும். அமைச்சர் கே. என். நேரு உறுதி. ஆக்ராவில் மகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு பிடிபட்டதாக செல்போன் மூலம் போலியாக மிரட்டல். தகவல் அறிந்ததும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த தாய். நாமக்கல்லில் கைது செய்யப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேரையும் காவலில் எடுத்த கேரள காவல்துறை. நீதிமன்ற அனுமதியை பெற்று திரிசூர் அழைத்துச் சென்றனர். கோவாவிலிருந்து கோவில்பட்டிக்கு லாரியில் கடத்திய 1800 மது பாட்டில்கள் பறிமுதல். லாரியை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை. காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றக் கோரி தருமபுரி மாவட்டத்தில் பாமக சார்பில் கடையடைப்பு போராட்டம். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைப்பு.
ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவராக உள்ள ஹஷிம் சஃபிதினியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். மறைவிடத்தை கண்டறிய உளவுத்துறை முயற்சி என தகவல். தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ பெயருக்கு வந்த அரசியல் கட்சி அல்ல என்று கூறியுள்ள விஜய், வீறு கொண்டு எழுந்து வெற்றி காணப்போகும் கட்சி என்று தெரிவித்துள்ளார். யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாட வேண்டியது அவசியம் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் மாநாட்டை ஒட்டி தொண்டர்களுக்கு அக்கட்சி தலைவர் விஜய் முதல் முறையாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்றும், இதுதான் தனது நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் என்றும் கூறியுள்ளார். பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைதான் மக்கள் போற்றுவர் என்று கூறியுள்ள விஜய், தமது கட்சியினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே தனது பெரு விருப்பம் என்று தெரிவித்துள்ளார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கட்சியினர் ராணுவ கட்டுப்பாடுடன் இயங்குவர் என்பதை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உணர வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல் சாதாரண இயக்கமல்ல என்றும், இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்க படை, சிங்க பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை என்றும் கூறியுள்ளார். எனவே நம்மிடம் குதூகலம் இருக்கலாம், ஆனால் படையணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமல்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா? மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா? களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா என்று ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருப்பதாக விமர்சித்திருக்கக்கூடிய விஜய், இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்பது அவர்களுக்கு புரியும் என்று கூறியுள்ளார். வீறு கொண்டு அரசியல் களத்தில் வெற்றி காண போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்டதாக கூறியுள்ள விஜய், அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது என்றும், யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவதும் அவசியம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இவற்றை உள்வாங்கி மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்கள், அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என்றும் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார்.